ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சாம்சங்லேருந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற சாம்சங் கேலக்ஸி நோட் 10 அண்ட் அதுக்கப்புறம் நோட் 10 ப்ளஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ சாம்சங்கில் நோட் 9க்கு அப்புறம் ரொம்பவே எதிர்பார்த்திருந்த ஒரு மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 10 தான். ஸோ இந்த கேலக்ஸி நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைல். ஸோ ப்ரைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நோட் 10 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து என்னெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அண்ட் என்னெல்லாம் நல்லா இல்லை அதையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே கிடச்சிரும். சரி, இப்போ வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 அண்ட் அதுக்கப்புறம் நோட் 10 ப்ளஸ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இருக்கிற காமனான ஃபீச்சர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். இந்த நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ளஸ்க்கு வந்து என்ன காமனான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மொபைல்லையும் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோடைய அவங்களுடைய AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு மொபைல்லையும் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேக்குள்ளேயே ஒரு செல்ஃபி கேமரா இருக்க மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இதோடைய மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல். அண்ட் இந்த செல்ஃபி கேமரா வந்து மொபைல் டிஸ்பிளேவோட சென்டர் பார்ட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட பேக் சைடில் என்ன கேமராஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட் 10 அண்ட் அதுக்கப்புறம் நோட் 10 ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய பேக் சைடில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நோட் 10 ப்ளஸில் மட்டும் உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரெண்டு மொபைலோட பேக் சைடில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதோடைய மெகா பிக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12+16+12, அதாவது 12 மெகா பிக்சல் வைடர் ஆங்கிள் அண்ட் 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். அண்ட் மூணாவது இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா. அண்ட் அடுத்து இந்த ரெண்டு மொபைல்லையும் இருக்கிற காமனான அண்டு மெயினான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த S Pen. சாம்சங் கேலக்ஸி நோட் சீரீஸ்னாலே உங்களுக்கு S Pen தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு மொபைல்லையும் வந்து S Pen வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நோட் 8 நோட் 9 கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு மொபைல்லையும் வர S Pen வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலி ஃபங்க்ஷனாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நம்ம மொபைல் வந்து கைக்கு கிடச்சிதுன்னா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓவரால் வந்து இந்த ரெண்டு மொபைலோட பேக் சைட்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஃபுல்லாகவே கிளாஸ் டிசைன் தான் அண்ட் சைட்ஸில் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மொபைலை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து சாம்சங் கேலக்ஸி S10 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணதுனால அதை வச்சும் பார்க்கும்போது இந்த ஃபோனை வந்து கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே சாலிடாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் என்னெல்லாம் காமனான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நோட் 10 நோட் 10 ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம லைனாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நோட் 10ல் வந்து 1080p ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் 10 ப்ளஸில் வந்து 1440p அப்படின்ற ரெசல்யூஷனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் 10ல் வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நோட் 10ல் வந்து உங்களுக்கு மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நோட் 10 ஹையஸ்ட் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB 256GB ஸ்டோரேஜ். ஆனால் உங்களுக்கு நோட் 10 ப்ளஸில் வந்து உங்களுக்கு 12GB ரேம் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 12GB ரேம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 512GB ஸ்டோரேஜ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நோட் 10 ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட்டோடு தராங்க. ஸோ உங்களுக்கு 5G நெட்வொர்க் வந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நோட் 10ல் வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட் இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு நோட் 10ல் வந்து 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் நோட் 10 ப்ளஸில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே, ஏன்னா ப்ளஸ் மாடல் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 7 இன்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து 6.8 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க நோட் 10ல். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நோட் 10ல் வந்து 3400 mAh கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நோட் 10 ப்ளஸில் வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்றதுனால வந்து 4400 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு மொபைலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ராசஸரில் தான் ரன் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட் 10 ப்ளஸில் வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் வந்து நோட் 10 ப்ளஸில் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ரெண்டு மொபைல்லையும் வந்து என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய கேலக்ஸி எஸ் சீரீஸில் இருக்கட்டும் இல்லை கேலக்ஸி நோட் சீரீஸ்லையும் இருக்கட்டும் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து இந்த நோட் 10ல் வந்து கட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நோட் 10லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, நோட் 10 ப்ளஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ அது மட்டும் தான் நல்லா இல்லையா, மற்றதெல்லாம் இந்த மொபைலில் நல்லா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போதைக்கு அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணது தான் இந்த ஃபோனுடைய பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவரையும் சாம்சங் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ரீட்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ வந்து ஒரு சில காரணத்தினால வந்து அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு குறை அப்படின்னு சொல்லணும்னா இந்த மொபைலோட ப்ரைஸிங், கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸிங் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இதை பற்றி நம்ம எதுவும் பேச முடியாது. ஸோ இதோடைய ப்ரைஸிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு நோட் 10 உடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $949 கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட் 10 ப்ளஸ் அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1099. அது அப்படியே நீங்கள் இந்தியன் ப்ரைஸிங்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 67,000 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 78,000. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்தியன் ப்ரைஸோட கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்தியாவில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதை கீழே நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 10 அண்ட் அதுக்கப்புறம் நோட் 10 ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பாரத் டெக் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.